துடைப்பம் வார்ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய துடைப்பம் வைக்கக்கூடிய சரியான திசை எது, எங்கெல்லாம் வைக்கக்கூடாது? நம்மளை தூய்மையாக்குறது எப்படி ஒரு தண்ணி நம்மளை தூய்மையாக்குதோ அந்த மாதிரி வீட்டை தூய்மையாக்குறதே வந்து தொடப்பத்து. அப்போது நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு பர்க்கத்தோ லட்சுமி வர பண்ணுறதுக்கு தொடப்புன்றது மெயின். ஆனால் எது பண்ணாலும் ஒரு கெட்டதை தள்ளக்கூடிய விஷயம் தான் தொடப்பத்தை. தொடப்பன்ற விஷயம் நல்லதை கொண்டு வரது கிடையாது, கெட்டதை வெளியே தள்ளுறது தான் தொடப்பம். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து துடைப்பம் வார்ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய துடைப்பம் வைக்கக்கூடிய சரியான திசை எது, எங்கெல்லாம் வைக்கக்கூடாது? நல்லா கேட்டீங்க. முக்கியமாக வீட்டுக்கு வந்து நம்மளை தூய்மையாக்குறது எப்படி ஒரு தண்ணி நம்மளை தூய்மையாக்குதோ அந்த மாதிரி வீட்டை தூய்மையாக்குறதே வந்து தொடப்பத்து தான். எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் நீங்கள் மேட்டு போட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் 1000 ரூபா கொடுத்து டைல்ஸ் வாங்கி போட்டிருந்தாலும் அதை பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பணும் வேணும். அப்போது நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு பர்க்கத்தோ லட்சுமி வர பண்ணுறதுக்கு தொடப்புன்றது மெயின். அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடப்பம் விற்கிறவங்களே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொறுப்பாக உட்காந்து ஒரு வேலையாக செஞ்சு அதை மரத்துலேருந்து எடுத்து ஆர்கானிக்காக இருக்கும். ஆர்கானிக்காக எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து அது ஒரு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது. இப்போ இஷ்டத்துக்கு மாடலில் பேப்பர்லேயும் குச்சிலையும் விற்றுட்டு இருக்கான். ஆனால் எது பண்ணாலும் ஒரு கெட்டதை தள்ளக்கூடிய விஷயம் தான் தொடப்பத்தை. தொடப்பன்ற விஷயம் நல்லதை கொண்டு வரது கிடையாது, கெட்டதை வெளியே தள்ளுறது தான் தொடப்பம். வார்த்தை புரிஞ்சுக்கணும். நல்லது கொண்டு வரது கிடையாது, வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயத்த வெளியே தள்ளிவிடும். அதுதான் தொடப்பம். தொடப்பமே இப்படி இல்ல மாட்டாங்க, எப்பவுமே இப்படிதான். ஸோ போறது அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ கெட்ட விஷயம் வெளியே போகிறது. அப்போ அந்த தொடப்பத்தை கெட்ட விஷயத்தை துரத்துறது எங்கே வைக்கணும்னு ஒரு சில விதிமுறை இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுல நுழைஞ்சோன்னு ஹாலில் நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நிலவாசல் பக்கத்தில் நிப்பாட்டுறோம். கேட்டால் ஃப்ளாட்டு உள்ளே வைக்க முடியாது, அதனால் வெளியே வச்சிடறேன்னுவாங்க. லக்ஷ்மியோ பர்க்கத் எது வந்தாலும் அந்த வீட்டு வழியே தானே வரணும், நிலவாசல் வழியே தானே வரணும். நீ எலுமிச்சை பழத்தையும் ஃபோட்டோ குரானு ஆயத்து எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு கீழே தொடப்பத்தை வச்சுன்னா இப்போ புரோஜனம் என்ன இருக்குது? அது ஒரு மைனஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே வீட்டுக்கு அப்படி டோருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹால் டோருக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சுருவாங்க. அதுவும் தப்பு. ரெண்டாச்சு. மூணாவது கிச்சனில் பெருக்கிட்டு கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அதுவும் தப்பு. 3. 4வது பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து யாரும் வந்தாலும் விசிட் பண்ணி உட்கார இடத்துல எதிர்க்கே வச்சுக்கக்கூடாது, வச்சுக்கலாம். 4. 5வது இடம் சாமி படுத்த ரூம்லையோ சாமி ரூம் வாசல்லையோ அந்த என்ட்ரன்ஸ்லையோ வைக்கக்கூடாது. 6. இப்போ எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னா எங்கே வைக்கணும்? பாத்ரூமில் வைக்கணும். பாத்ரூமில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே வைக்கணும்னா தெற்குலேயும் மேற்குக்கும் நடுவில், எப்படி தெற்கு திசை இல்ல மேற்கு திசைக்கு நடுவில் இடைப்பட்ட விஷயத்துல ஓரமா வைக்கணும். அதுவுமே தொடப்பம் நிப்பாட்டி வைக்கக்கூடாது, படுக்க வச்சு தான் வைக்கணும். ஸோ ஒரு தொடப்பத்தை வந்து ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணுற மாதிரி, வாஷ்ன்னு எப்படி சொல்கிறேன்னா தூசி தட்டிட்டு மேலே இருக்கிற தூசியெல்லாம் தட்டிட்டு அதை அதையுமே தூய்மைப்படுத்தி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த தூசி திருப்பி அதுலேயே நிற்காது. இல்லைன்னா நீங்கள் பெருக்கிட்டு தள்ளிடுவீங்க, ஆனால் அதில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அது அந்த மூலையில் தான் இருக்கும். ஏன்னா சுத்தம் தான் சோறு போடணும் ஆதி காலத்தில் சொன்னாங்க. அது காரணம் வந்து வீட்டை சுத்தமாக வைக்கிறதும் உங்கள் எண்ணத்தை சுத்தமாக வைக்கிறது தான். சுத்தம் சோறு போடணும், அதை வீடை சுத்தபத்தமாக வச்சு சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் இருக்கிற வசிக்கிற இடத்தையும் தூய்மையாக வச்சுக்கிறது தான் சுத்தம் சோறு போடணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மேற்கு திசையிலையும் சில இடைப்பட்ட இடம் தான் வைக்கணுமே தவிர இஷ்டத்துக்கு எல்லா மூலையும் வைக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு கட்லுக்கீழே வச்சுருவாங்க, தலைக்கு கீழே வச்சுப்பாங்க. தலைக்கீழே கட்லுக்கு கீழே இருக்கும், மேலே தூங்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குபேரமில் பீரோ வைப்பாங்க, பீரோ பார்த்து தொடப்பத்து வைப்பாங்க. கேட்டால் இடம் இல்லைன்னுவாங்க. அதுக்குன்னு ஒரு இடம் எடுங்க. சின்ன வீடாக இருந்தாலும் சரி, அது குடிசை வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஷீட்டு போட்டு வீடாக இருந்தாலும் சரி, இல்லை மாளிகை பிரம்மாண்டமும் சரி. இன்றைக்கும் பாருங்கள், எதுக்கு பெரிய பெரிய வீட்டில் பாருங்கள் வாஷிங்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வாஸ்து தெரியும். செல்வம் பெருகிட்டே வந்து பாருங்க, அதுனா மட்டும் பிறகாரங்க கூட பணம் சேர்ந்துட்டே போகுதுன்னா கரெக்டாக இருப்பாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. வந்தீங்களா வாரத்துக்கு கரெக்டான டைம் எழுந்திருப்பாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது எப்படி செய்யணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரியலாம், தெரிஞ்சுப்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க, சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம மிடில் கிளாஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அடப்போடா அப்படின்ட்டு எல்லாமே போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சம்பாதிக்கிறது 1ஆம் தேதி சம்பளம் ஆனால் 3ஆம் தேதி காலி ஆகிடுது, 5ஆம் தேதி முடிஞ்சிருது, அவ்வளோதான். பாக்கெட் காலி, அந்த பாக்கெட் காலி. திருப்பி அடுத்த மாதம் வரை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இது காரணம் என்னென்னா நீங்கள் பண்ணுற தப்பு. அதனால் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கங்க. என்னால் முடிஞ்ச இந்த மாலிக் பை ஒரு சிப்பி மாதிரி
என்னால் முடிஞ்சளவுக்கு நான் செதுக்கிறேன். எல்லாருமே நான் செதுக்க முடியாது. அதனால் நான் சில விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்களும் உங்களை செதுக்கிக்கிட்டு உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் இருந்துட்டுன்னா நீங்கள் யாருக்கிட்டே கை கட்டி பதில் சொன்ன அவசியமே கிடையாது. என்றைக்குமே நீங்கள் ராஜா தான். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய். நம்ம இல்லத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த துடப்பத்தை எந்த திசையில வைக்கணும், எங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா.